சண்டே அதுவுமா வீட்டில் இப்படி கும்பகரண மாதிரி நல்லா சாப்பிட்டுப்பட்டு நல்லா தூங்கிட்டு அப்படியே ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறது. அங்கே ஒரு பக்கத்தில் டிவி, அது விஜய் டிவிலே இந்த ஷோ பார்ப்பீங்க. அது இது அது 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 இது அது அது. அப்ப எதுக்கு நீ எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்க? லீவ் அதுவுமா என்ன பண்ண? வீட்டில் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியா? காலங்காத்தாலேயே கிரிக்கெட்டுக்கு போயிட்டு காலு வலி, என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, என் கண்ணியம் போச்சு, காலு வலி இது வலின்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏதாவது வேலை செய்யலாம்ல? என்னடி செய்யணும் இப்போ உனக்கு? ஏதாவது வேலை செய்யணும். இதெல்லாம் மாதிரி vlog எடுப்பாங்க. எடுங்க, நான் உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையும் நான் காட்டுவேன். தினேஷ் என்ன பண்றாங்க? என்ன பண்ணுப்பா? ஹேர் ஸ்டைல் அழகா பண்ணிட்டு தான் வருவீங்களா? ஏன் இவ்வளவு கேவலமா தானே இருந்துச்சு இவ்வளவு நேரம்? எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. பாங்க உங்களுக்கு சத்தியமா வேலை தினேஷ் வேலை செய்யும் நேரங்களை பாப்போம். வேலை செய்யும் நேரங்களில் வெல்கம் டு முடியாது. சொல்லு வெல்கம் டு சண்டே தூக்கம். டிடி அட்ராசிட்டிஸ். வாங்க. என்னடி வேலை செய்யணும்? ஃபேனை க்ளீன் பண்ணிட்டா. அதெல்லாம் ஒரு vlog ஆடி. வர வர உன் vlog எடுக்கிறதுக்கு ஒரு இது இல்லாம போயிட்டு இருக்குடி. நீ உன் ஆக்ரோஷத்தை அடக்கு, இல்லைன்னா நம்ம சேனல்லே டேமேஜ் ஆயிரும். இந்த மாதிரிலாம் ஃபேன் கழுவுற வீடியோலாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா சண்டே அதுமாதிரி புருஷன் தூங்குனான்னா சரிங்க அத்தான் தூங்குறீங்களா, டீ வச்சு தரவா, வடை சுட்டு தரவான்னு கேட்கணும். காலையில் ஏஞ்ச நேரத்துலேருந்து இவன் இங்கே இருந்தானா சரின்னு சொல்லலாம். என் புருஷன் பாவம் காலையிலேருந்து அப்படின்னு சொல்லி டீ, வடை, பஜ்ஜி, போண்டா, அப்புறமா நான்வெஜ் எல்லாம் எடுத்து தரலாம். இந்த கம்னாட்டி இவன் தான் இது கிரிக்கெட் புருஷன்கிட்ட கேட்கக்கூடாத ரெண்டே கேள்வி, வேர் ஆர் யூ கோயிங், வென் ஆர் யூ கம்மிங். கோயிங் எங்கனாலும் ஸ்டேயிங் உங்க கூட தானே. இது வந்து ரீல்ஸ் அப்ப எடுக்கல, இப்ப இந்த vlogக்கு வந்திருக்கேன். இதுல என்னத்தை நான் போட்டு பண்ண முடியும்? This is my sleeping time. Don't disturb me now. இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. என்னால வீடியோக்கெல்லாம் வர முடியாது. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் என்னோட பிஆர் டீம், பர்சனல் பிஆர் டீம் வச்சு நம்ம சேனலை நானே முடிச்சு விட்டுருவேன். இந்த மாதிரியான வீடியோக்களை நீ பதிவு பண்ண ஆரம்பிச்சின்னா இப்போ என் ஃபேன்ஸ்க்குலாம் என்னை நம்பி இருக்காங்களே என் ஃபேன்ஸ். அந்த போடுற 4 கமெண்ட் நீங்கள் போடுறதுங்க பாருங்க, அங்கே தான் இவ்வளோ மாதிரி ஆள்லாம் கெட்டு போகிறா. அதை எப்போ நிறுத்துறீங்களோ அப்போ தான் வீட்டில் இருக்க புருஷர்கள்லாம் நல்லா இருப்பாங்க. ஏதோ 4 பேர் தூக்கிட்டு வந்துருவாங்க. The way Dinesh treating her is not good. இதுல இங்கிலீஷ் வேற. நல்ல வேலை திவுவா இருக்க போய் உங்க கூட குடும்பம் நடத்துறாரு. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு விஷயம் தெரியாது, புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தினேஷோட குமுறல்கள் இல்லாம இவளை வந்து தரந்தட்டி பேசணுங்கிறது எனக்கு எந்த 5 பைசா பிரயோஜனம் இல்லைங்க. சும்மா தாங்க 5 பைசா பிரயோஜனம் இல்லை. There is no use of playing violent black of the buffalo. தெரிஞ்சுக்கங்க படகுட்டா. அது மாதிரி அதெல்லாம் யாரும் எதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க, அப்படிலாம் இல்லை. இவன் கொஞ்சம் தங்கமானவன் தான், அப்படி கிடையாது. சும்மா வீடியோல அப்படி என்ன சும்மா படுத்திருந்தா வேலை வாங்க வைப்பனே தவிர, கொஞ்சம் சமையல் தப்பாயிடுச்சுன்னா அதை சாப்பிட வைப்பனே தவிர, கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஃபீல் ஆனா கூட இவனை சமைக்க வைப்பனே தவிர இவன் நல்லவன். சொல்ல வர இது சும்மா விளையாட்டுக்காக அவன் அப்படிலாம் பேசுறான். மற்றபடி வேற எதுவும் எனக்கு யாரோ வேற கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்படிலாம் இருந்துச்சுன்னா நான்லாம் போடா டேஷ்ன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்படிலாம் கிடையாது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல அந்த மாதிரி கோணம்லாம் கிடையாது. இவன் மீ டேஷ் எல்லாம் என் மாமனார் சொல்லணும். நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னப்பவே செருப்பை கழட்டி 4 அடி அடிச்சிருந்தாருன்னா அன்னைக்கே ஓடி இருப்பேன். வாடா மருமவனே அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சார் பத்தியா. அவர் இல்லாட்டி வேறு பொண்ணு கிடச்சிருக்காது, அது ஒரு விஷயம். ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா அக்காவோட வீணா போன ஃபேனை நாங்கள் துடைக்க போகிறோம். இவனை என்ன வேலை சொல்கிறதுனே தெரியல. சமைக்கணும் அப்படின்னா அதுவும் தெரியாது. நல்லா கும்பகர்ண மாதிரி நல்லா தூங்கிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணுவான். இதுக்கு எதுக்கு வீட்டில் நான் குடும்ப தலைவியாக இருந்துட்டு. அதனால சரி நீ ஃபேனை க்ளீன் பண்ணி கொடுத்தனா நான் பாட்டுன்னு ஃபேனும் நானும் இருந்துட்டு கிச்சனில் உட்காந்துட்டு நான் நானுமா என்ன ரைமிங்காக சண்டே ஏன் தெரியுமா வச்சிருக்காங்க? காலையில அன்னைக்கு வந்து எந்திரிச்சு நம்ம சன்னே பார்க்க கூடாது, டைரக்டா மூணு தான் பார்க்கணும். அப்படிலாம் இல்லை. அப்போ அந்த சன்னும் அப்படி நினைச்சிருந்தா அந்த மக்களுக்கு எதுக்கு நம்ம சன்னு கொடுக்கணும், நம்மளும் தூங்கிடலாம் அப்படின்னு நினைச்சதுன்னா நமக்கு இந்த விளைவு ஜாலியா இருக்கும். ஃபுல்லா இருட்டா இருக்கும்.
இருட்டா இருந்து ஒன்னத்துக்கும் ராஜாக்களையும் செத்தாக்களையும் சொல்லிவிட்டாங்க. ஏய் அதுக்கு இல்ல, அந்த இருட்டு இல்ல, ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஃபேனை தூக்கிட்டு தயவு செஞ்சு ஃபேனை தூக்கிட்டு வந்துருப்பா, முடியல என்னால. சரி ஃபேனை தூக்கிட்டு வந்து அவனை வேலை செய்வேன். இது ஒரு டம்மி தான், பட் பாருங்க இவளே ஒத்துக்கிற டம்மி தான். என்ன சொல்லிக்கிற முதுகிழமை தெரியுதுடா. வேலை செய்யறது பார்த்தா எனக்கு பேர் ஆனந்தமா இருக்கு. இருக்கும் ஏன் இருக்காது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிச்ச ஒரு ஃபேன் தொடங்கி விட்டுருக்கேன். ஆமா எலக்ட்ரிக் தானே இது, இன்ஜினியரிங் நீ, அப்ப எலக்ட்ரிக் இன்ஜினியரிங். ஏடி எங்க அம்மா என்னடா லைட் கனெக்ஷன் கொடுக்க சொல்லுது வீட்டுக்கு வந்தா, நீ என்னடா இங்க இருக்க ஃபேனை கழட்டி க்ளீன் பண்ணி தாடாங்க. வாட் டு யூ மீன்? ஐ மீன் தட். இங்கிலீஷ் வேணாம்டா கண்ணு. இதுதான் நாங்க போட்டிருந்த இந்த பெட்ஷீட். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? லுக்கிங் லைக் அ வாவ். நல்லா இருக்கா மக்களே? நல்லா இருக்குன்னா இதே மாதிரி ஆர்டின் டபுள் ஆர்டின் கொடுங்க. இது மாதிரி சோஃபாவில் இருக்கிற பெட்ஷீட்டையும் மாற்றிட்டோம். இது வந்து பெட்டில் போட்டிருந்த பெட்ஷீட்டு. சரி சும்மா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டோம். ஆனால் நல்லா இருக்குதுல்ல பார்க்க. வாடும் வீடே நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன் குட்டா. இதில் நீ வேலை செய்கிறது பார்த்தாலே இன்னும் அப்கிரேடாக இருக்கு தெரியும். அப்போ இன்னும் 2 நாள் நீ சமைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேனா நல்லா இருக்கும். ரியல் வாழ்க்கையை முடிச்சிருப்ப. கேமரா பாரு நல்லா இருக்குதா? போடி அங்க தூக்கிட்டு ஏதாவது திட்டிட போறது. நீ திட்டாத, ஏன் திட்டுற? தூங்குறவனை எழுப்பி இப்ப எதுக்கு இந்த ஃபேனு ஏன் இந்த ஃபேனை கழுவுறா அப்படின்னா, இல்ல இந்த ஃபேனை நாங்க சம்மர் சீசன்ல வாங்கினோம். ஆமா. ஸோ இப்போ வந்து வின்டர் ஆரம்பிச்சிருச்சு துபாயில். ஆமா என்ன ஜால்ரா. ஸோ வின்டர் சீசன்ல இங்க வந்து குடியிருக்கிறவங்களுக்கு தெரிய நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து மேக்சிமம் ஏசி யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் நாங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணுறதுல எங்களுக்கு வந்து 600-700 கிட்ட தேவா பில்லே வந்துடுச்சு. ஸோ எதுக்கு அப்படின்னு என்ன ஆணியெல்லாம் பார்த்து அப்புறமா என் மண்டையில் போட்டுறாத. இதை கழட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. இது பிலிப்ஸ் தானே? தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிப்ஸ். இது பிலிப்ஸ் இல்லை, இது வந்து மீடியா சைனா பிராண்ட். கழட்ட தெரியுமா? அதனால இந்த இதை வந்துட்டு இங்கிட்ட சரிங்க, இவங்க நல்லா கழட்டுறானா பார்த்துட்டு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களை வந்து சந்திப்பேன். நான் இது வீடியோ ஃப்ளாப்னு நினைக்கிறேன் கைஸ். எடுத்த உடனே ஆரம்பத்திலே இப்படி சொல்லாத, ஒரு கண்ணு வேற அவனுக்கு பார்வை வந்துருக்கு. உள்ளார லட்டு வச்சிருக்காங்கடி. ஐயோ சரிங்க, அவனு ஃபுல்லாக கழட்டிட்டுக்கு அப்புறமா ஃபேனு அதுக்கு அப்புறமா பார்ப்போம். Several months later. ரெடியா நீ ஃபேன் இது கழட்டிட்டியே? ஒரு தூசு கூட இல்லை, புது ஃபேனு. இதை நாங்கள் யூஸ் கூட பண்ணல. அப்புறம் எப்படி இதில் வந்து இங்கே பாரு, ஒரு அப்போ ஏன் காற்று ஒழுங்கா வரல? நீ ஸ்பீடாக இருக்கணும். ஸ்பீடாக தான் வச்சேன். ஊதி விடு பேர் புல்லட்டு இந்த சைடு பேர் ஜஸ்ட்டு நல்லா அது தொடச்சி கொடு. சும்மாவது தொடச்சி கொடு, வேலை செய்ய. நான் தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி நீ தூங்கல நீ வந்து போனை பார்த்துட்டு இருந்த. பல்லானது ஆமா. என்னோட ஒரு அடி வாங்கின ஒரு உண்மை என்னன்னா, பொண்டாட்டிங்க வேலை பார்க்கும் போதோ இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கும் போதோ ஜாலியா படுத்திருந்தோ உட்கார்ந்துருந்தோ ரீல்ஸ் பார்க்காதீங்க. எங்கேயாவது ஒண்ணு நம்ம எப்பவும் போற மாதிரி கக்கூஸ்க்கு போயிருங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பால்கனி கிட்ட கக்கூஸ்ல உட்காந்து கிருமி வந்தாலும் பரவாயில்ல, பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ண. இவள மாதிரி கிருமி நாசினி கிட்ட போவாதீங்க. நான் கிருமி வந்து பரவாயில்ல. கக்கூஸ்ல எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்து இருப்பாங்க. நல்லா இருக்கிற ஒரு ஃபேனை இப்படி பண்ண வச்சு இப்ப எனக்கு இது போட தெரியலன்னா என்ன பண்ணுவ? நீ ஏன் அப்படி இருக்க? அப்புறம் எதுக்கு ஒண்ணு எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் படிக்கிற? எலக்ட்ரிக் இன்ஜினியருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா? ட்ரிபிள் இனா என்ன? அதானே எலக்ட்ரிக் இன்ஜினியரிங். உங்க வீட்ல லைட் மாத்துறதுக்கு ஃபேன் கழட்டி ரிப்பேர் பண்றதுக்கு தான் இன்ஜினியரிங் படிச்சேனாக்கு நான். எங்க வீட்டு இதுன்னு உங்க வீட்டு தானே, நம்ம வீட்டு தானே. என் வீட்டுல நீ ஏன் செய்யற? அந்த ஆசை வேற இருக்கு.
வீட்லயும் நான் ஹீட்டர் சுவிட்ச் நான் தாங்க மாட்டி கொடுத்தேன். போட்டுடா ஃபேன் இப்ப ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு துடைக்கிறாங்கிற விஷயத்த நான் சொல்ல வேண்டும். சொல்லுங்க. நமக்கு வந்து விண்டரில் துபாயை பொறுத்த வரைக்கும் ஹீட்ரு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் ஏசியும் ஹீட்டரும் சேர்த்து நாங்கள் யூஸ் பண்ணோன்னா எங்களோட எலக்ட்ரிக் பில் வந்து எங்கள் கேப்பை விட அதிகமாயிரும். எங்கள் கெப்பாசிட்டியே 400 தான். 400 500 தான் திராம்ஸ். ஆமாம், இப்போ வந்து அதிகமாக 700 dirhams கிட்ட வந்துடுச்சு தேவா பில். இந்த மாதம் பே பண்ணோம்ல சொல்கிறா. ஆமாம் 700 ஏங்க பே பண்ணது இவங்க என் மந்த்லி பட்ஜெட்ல இருந்து வாங்கிக்கிட்டா. நீ வந்து இல்ல 700 ரூபா வரல, 540 ரூபா வந்துச்சு லாஸ்ட் மாசம் வந்து. சோ அத வந்து லாஸ்ட் மாசம்னா நவம்பர் பே பண்ணது, இப்ப டிசம்பர்ல பே பண்ணது. நீ 700 ரூபாய் தானே சொன்ன. சோ நாங்க ஏசியை குறைக்கிறதுக்காக எப்படி போய் சொல்றோம், அது வந்து இவள்கிட்ட இருந்து காசு அடிக்கிறதுக்காக நான் சொன்னேன். அது வேற விஷயம், அது மணி வேற டிபார்ட்மெண்ட். ஸோ ஆக்சுவலாக 540 dirhams வந்துச்சு. ஸோ 160 ரூபா என்னோட இதுக்காக எடுத்துக்கிட்டேன். அது இவள்கிட்ட வந்து 700 ரூபான்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தேன். இப்போ இந்த வீடியோ மூலயமா அதை நான் வந்து வழிமுறைகிறேன். ஓகே, ஸோ அந்த இதை குறைக்கிறதுக்காக எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஃபேன் வந்து வச்சுருப்பாங்க. இங்கே வந்து நாங்கள் வச்சுருக்கோம், மேக்ஸிமம் எல்லாருமே வச்சுருப்பாங்க. ஸோ ஏசி நாங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஹீட்டருக்கு யூஸ் பண்ணுங்கிறதுனால அப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் ஃபேனை க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். என்ன நிலவு. ஆனால் மகாராணி 10 மணி ஆனதும் எங்கள் அப்பா என்ன குழு குழுன்னு வச்சுருந்தாருன்னு ஏசி போட்டுப்பா. ஏய், நீ என்ன சொன்னதெல்லாம் நான் இங்கே சொன்னேன்னு வையே, அப்புறமா ஒன்று இன்னும் அவ்வளோதான் திட்டுவாங்க. அது 20 19 அதை தவிர அம்மினி தூங்க மாட்டாங்க. இப்படி இருந்து இப்படியும் வேணும். அதை இவங்களுக்கு வந்து பக்கோடாவும் சாப்பிடணும், பொக்க வாயிலாம் தான் சாப்பிடணும். என்னடா டயலாக் இது, எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான். இப்படி எல்லாம் சொன்னா நான் எங்க போறது. ஸோ இந்த மாதிரி உங்க பொண்டாட்டி உங்களை வேலை வாங்கினா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. கமெண்ட் போட்டா மாட்டீங்க. ஏசி வந்து நைட்டு ஒரு 3 மணி நேரம் அப்படி போட்டு முடிச்சு 20ல் வச்சுட்டு நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு தூக்கம் எப்போ கலைஞ்சி வருதோ அப்போ ஆஃப் பண்ணிட்டு ஃபேனை போட்டுனா நல்லா குளுகுளுன்னு இருக்கும். அதுக்காக தான் இது வாங்கிச்சே தவிர மொத்தமாக இது போடுறதுக்காக கிடையாது. மைண்ட் இட் யா. க்ளீன் பண்ணிட்டு வாங்க போங்க. சரி பாய். பாய் எதுக்கு சொல்ற? க்ளீன் பண்ணி இதுல ஏதாவது இருந்தா தானே நீ க்ளீன் பண்றதுக்கு. புது ஃபேன் இதுல வேணுனே இதை கழட்ட வச்சு இதை இப்போ க்ளீன் பண்ணலன்னு வேற திட்டுறியாடி. துணியில என்ன துணியில என்ன துணி அங்க மாதிரி குடும்ப குத்து அது இது பாக்குற டைம் முடியுது. ஐயோ, அதான் அழுக்கில தெரிஞ்சிச்சுல. நான் தான் இப்ப இது தொடச்சு இது பண்ணேன். மாட்டிட்டு போ. அழுக்கு துணிக்கு துடைக்கிற துணியே இவ்வளோ அழுக்காக இருக்கிறப்போ அந்த பொருள் எப்படி க்ளீன் ஆகும்? எனக்கு இந்த கிழிஞ்ச நைட்டியை அதுவே நீங்கள்லாம் திட்ட போய் தான் இந்த நைட்டியை கிழிச்சா. இப்போ இந்த நைட்டியை தான் துடைக்கும் பொருளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். என்னால் முடியலடா, ப்ளீஸ் 10 minutes நான் தூங்கிக்கிறேன். மாட்டிட்டு நீ தூங்க, அதுக்கப்புறமா தூங்க தானே போற. இதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் பொண்டாட்டி என்னெல்லாம் தண்டனை கொடுத்து உங்களை வேலை வாங்குறாங்கன்னு தனியாக பர்சனல் டிஎம் பண்ணுங்க. நம்ம வந்து ஒன்றா குமரிப்போம். ஏன்னா அவங்களால கமெண்ட் பண்ணவே முடியாது. நீ மெசேஜ் பண்ணாடி பார்க்க மாட்டீங்க? பார்ப்பேன் கணவர்களே, வந்து மெசேஜ் பண்ணுங்க. நம்ம வந்து ஒன்றா குமுறல்களை ஷேர் பண்ணுவோம். ஏன்னா நம்மளால பொதுப்படையாக எதுவுமே பண்ண முடியாது. பொண்டாட்டிங்க கண்டுபிடிச்சி வெளுன்னு வெளுத்துருவாங்க. நீ மாட்டுக்குது பார்த்தா நீ என்ன ஏன்டா கூட சேர்க்குற அப்படின்னு கேட்பாங்களே ஹஸ்பண்டுகள். ஆமாம். ஓகே, ஹேவ் a happy Sunday guys. மாட்டியை உடைச்சிரு. நல்லது. மாட்டி க்ளீன் பண்ணு. போடி இது ஒரு vlog-ல தூக்கிட்டு வந்திருக்கா. பை. நான் பண்ற கிருமினிலாம் சமையல் போறதுலாம் வீடியோ எடுத்து உங்ககிட்ட எவ்வளோ இது சொல்ல வைக்கிறேன். அப்ப இவன் பண்றதுலாம் நான் எடுக்கிறதுனால என்ன தப்புன்றேன். இனிமேல் அவன் பண்றது எல்லாமே உங்களுக்கு காட்டுவாங்க. ஓகே, unsubscribe பண்ணாதீங்க ப்ளீஸ். எனக்காக என் மூஞ்சுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய். இதே மாதிரி சண்டே உங்க வீட்டு ஹஸ்பண்டையும் நீங்க வேலை செஞ்சு பண்ணுங்க. நீங்க ஃப்ரீயா இருங்க. ஓகே, நல்லா பிச்சை எடுக்கிற பண்ணி இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான். உங்களிடமிருந்து விடைபெறுவது நீயே சொல்லு. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான் டிடி அட்ராசிட்டிஸ். பாய். அது பாருங்க. மண்டபத்திர கைஸ். பாய்.